வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான திருவிழாக்கள் ஜனவரி 2019 என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்திய பனோரமா திரைப்பட விழா ஜனவரி 4லிருந்து 13 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த பனோரமா திரைப்பட விழா புதுடெல்லியில் நடந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6வது இந்திய பெண்கள் இயற்கை விழா. ஸோ இந்திய பெண்கள் இயற்கை விழாங்கிறத சண்டிகர் மாநிலத்தில் கொண்டாடியிருக்காங்க இந்த விழாவை. இது பார்த்திங்கன்னா 2 நாட்கள் ஜனவரி 12லேருந்து 14 வரைக்கும் நடந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல் 2019 நடந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா தேசிய இளைஞர் பாராளுமன்ற திருவிழா அப்படின்னு கொண்டாடியிருக்காங்க. ஸோ இதுக்கு தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற மத்திய அமைச்சரான ராஜ்யவர்தன் ரத்தோர். ஸோ ராஜ்யவர்தன் ரத்தோர் அவர்கள் தான் இந்த திருவிழாவை தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ இந்த திருவிழாக்கான தீமாக என்ன வச்சுருக்காங்கன்னா 2 தீம் இந்த திருவிழாவுக்கு இருந்திருக்கு. ஒன்று பி த வாய்ஸ் ஆஃப் நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு தீமும், இன்னொன்று ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டிவ் பாலிசி அப்படிங்கிற தீமும். 2 தீம்கள் இந்த நேஷனல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவலுக்கு இருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற செழிப்பு திருவிழா அப்படின்னு சொல்லி அந்த திருவிழாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெஹ்ரி சம்ரித்தி உற்சவ் அப்படின்னு சொல்லி கொண்டாடியிருக்காங்க. இது பிப்ரவரி 1லேருந்து 15 வரைக்கும் நாடு முழுவதும் இந்த திருவிழா கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருவிழாவை அரேஞ்ச் பண்ணது யாருன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் தான் இந்த திருவிழாவை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த திருவிழாவுக்கு இன்னொரு பேருங்கிறது ரொம்ப முக்கியம். நகர்ப்புற செழிப்பு திருவிழா ஷெஹ்ரிஷி சம்ரித்தி உற்சவ் அப்படிங்கிற திருவிழா. அடுத்து பார்த்திங்கன்னா 2வது உலக ஆரஞ்சு திருவிழா வேர்ல்டு ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் ஜனவரி 19லேருந்து 21 வரைக்கும் கொண்டாடியிருக்கோம். ஸோ இது எந்த நகரத்தில் கொண்டாடப்பட்டிருக்குன்னா நாக்பூரில் கொண்டாடப்பட்டிருக்கு. இது உலக ஆரஞ்சு திருவிழா. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆரஞ்சை நக்கி சாப்பிட்றோம், நாக்கை வச்சு நக்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆரஞ்சு நாக்பூர் அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான திருவிழா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கே பஹா இருவாச்சி ஃபெஸ்டிவல், இருவாச்சி திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருவிழா. இது என்னென்னு இருவாச்சிங்கிறது ஒரு வகையான பறவை, ஓகேவா? ஸோ இந்த பறவைக்கு பாதுகாக்கிறதுக்கான ஒரு திருவிழா தான் இந்த பாக்கே பஹா அப்படிங்கிற திருவிழா. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா பாக்கே பஹா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திருவிழாவை அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஷி அப்படிங்கிற பழங்குடி ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, பழங்குடியினர் தான் இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க. ஸோ இந்த வருடம் இந்த இருவாச்சி திருவிழாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாநில அரசு இது ஒரு நம்ம ஸ்டேட் ஃபெஸ்டிவலாக கொண்டாடலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு மாநில திருவிழாவாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொண்டாடியிருக்காங்க. ஸோ எந்த பறவை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னா இருவாச்சி அப்படிங்கிற பறவை வகையை பாதுகாக்கிறதுக்காக கொண்டாடப்பட்ட திருவிழா தான். ஸோ எந்த பழங்குடியினர் கொண்டாடியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம், இஷி. ஸோ எந்த மாநிலம் இதை மாநில திருவிழாவாக கொண்டாடியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அருணாச்சல பிரதேசம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. எந்த மாநிலத்தில் இந்த திருவிழாவை மாநில திருவிழாவாக கொண்டாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அருணாச்சல பிரதேசம். ஸோ இவ்வளோதான் ஜனவரி மந்தில் இருந்த முக்கியமான திருவிழாக்கள், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.